Hey everyone, இது நம்ம சிங்கப்பூர் ரோட் ட்ரிப் எபிசோட் 22. போன 2 எபிசோடில் நம்ம சிங்கப்பூர் மெயின்லேண்ட்லேருந்து சென்டோசா ஐலாண்டுக்கு நடந்து போகிறத பற்றியும் சென்டோசாவில் இருக்க சொஃபிட்டல் 5-ஸ்டார் ஹோட்டலில் நம்ம ஸ்டே பண்ணுறத பற்றியும் நம்ம பார்த்தோம். இந்த எபிசோடில் நம்ம சென்டோசாவில் இருக்க டூரிசம் அட்ராக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். நீங்கள் ஒன்றும் ப்ரீவியஸ் எபிசோடெலாம் பார்க்கலன்னா ஐகார்டில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். சொஃபிட்டல் ஹோட்டலில் செக்இன் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்ட் பண்ணி எங்கள் பாடியை ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வெளியே சுற்றி பார்க்க போகிறோம். இங்கே சென்டோசாவில் நீங்கள் நிறையா பீகாக் நீங்கள் பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பீகாக் இங்கே கூட ஹைட் அண்ட் சீக் ஆடிட்டுருக்கு. இங்கே நேச்சுரலாகவே இங்கே நிறையா பீகாக் ஃப்ரீயாக சுற்றிட்டுருக்கோம். ஹோட்டலுக்கு வெளியவே நிறையா ஃப்ரீ ஷட்டில் பஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு ஷட்டில் பஸ்ஸில் நீங்கள் ஜம்ப் பண்ணிங்கன்னா இங்கே சென்டோசாவில் இருக்க இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க்ஸ்க்கு எல்லாம் ஃப்ரீயாகவே உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. எல்லா பீச்சஸ்க்கும் கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ நம்ம பீச் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இங்கே பீச் ஸ்டேஷன்லேருந்து ஃப்ரீயாக பீச் ஷட்டில் எடுத்து பீச் வாக்குக்கு நம்ம போகிறோம். இப்போ நம்ம பலவான் பீச் பக்கத்தில் இருக்க கிட்ஸ் சிட்டிக்கு நம்ம தாண்டி போயிட்டுருக்கோம். இங்கே கிட்ஸுக்கு நிறையா இன்டெலிஜென்ட்டாக சயின்ஸ் சம்மந்தமாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஆனால் வெரி பேட், கோவிட்னால இதை பெர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரோடுக்கு இந்த சைட் பார்த்திங்கன்னா இங்கே விங்ஸ் ஆஃப் டைம் இருக்குது. விங்ஸ் ஆஃப் டைம் வந்து ஒரு வாட்டர் அண்ட் லேசர் ஷோ, ஃபயர் ஒர்க்ஸ் ஷோஸும் மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. இது வந்து வேர்ல்ட்லே வாட்டரில் சீல இருக்கிற பெர்மனன்ட் ஷோ செட் இதுதான். இந்த ஓப்பன் தியேட்டரில் 3000 பேர் வரைக்கும் அக்காமடேட் பண்ண முடியும். இது வந்து டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கைலேண்ட் லூஜ் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் த்ரில்லிங்காக அட்வென்ச்சராக சில ரைட்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பீச் வாக் வந்து ஒரு லாங் ஸ்ட்ரெச் ஆஃப் ரோட் 3 கிலோமீட்டருக்கு நீளம். இது வந்து 3 பீச்சை தாண்டி கவர் பண்ணியிருக்கு. நேம்லி தஞ்சோங் பீச், பலவான் பீச் அண்ட் சிலோசோ பீச். இந்த 3 பீச்சில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, இந்த 3 பீச் பற்றியும் நம்ம சீக்கிரமே நம்ம பார்க்க போகிறோம். சிலோசோ பீச், இந்த பீச் சிங்கப்பூர்லேயும் சரி சென்டோசாலையும் சரி இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் பீச். இந்த பீச்சில் எப்போவுமே ஒரு பிஸியாக ஒரு பஸ்ஸிங்காக தான் இருக்கும், ஒரு டல் மூமெண்ட்டே இருக்காது. இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா பீச் வாலிபால், அப்புறம் கெனோப்பி, அப்புறம் பனானா போட் ரைடுன்னு நிறைய அட்வென்ச்சரஸான
ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இங்கே நிறையா ஈட்டரிஸ்க்கு பஞ்சமே இல்லை. விதவிதமான நிறையா பீச் அவுட்லெட் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையா இருக்குது. இப்போ இந்த கோவிட் ப்ரிகாஷன்ஸ்னால நீங்கள் பீச் யூஸ் பண்ணோம்னா நீங்கள் முன்னாடியே உங்கள் டைமிங்கை புக் பண்ணிடணும். இப்போ 7 மணிக்கு மேலே பீச் க்ளோஸ். இது கோவிட்டுக்கெலாம் முன்னாடி பீச் 24 hours ஓப்பனாகவே இருக்கும். பல்லவான் பீச்சை வந்து அவங்க சென்டோசா பீச்னே சொல்லுவாங்க. அவ்வளோ பாப்புலர் இங்கே பல்லவான் பீச்சில் வந்து நிறையா பாம் ட்ரீஸ் இருக்குது. இங்கே நிறையா க்ரீன் ப்ளூ வாட்டர், தண்ணி அவ்வளோ அழகாக கிளியராக இருக்கும். இங்கே நிறையா வாட்டரில் இருக்க தீம் பார்க்கும் இருக்குது. இங்கே பைரட் ஷிப், லாஸ்ட் ஆஃப் பைரட் வேர்ல்ட், அப்புறம் இங்கே நிறையா அந்த பீச் டீமில் நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அண்ட் பல்லவான் பீச்சில் இன்னொரு முக்கியமான பிளேஸ் என்னென்னா, ஏஷியன் கண்டத்திலே சதர்ன் மோஸ்ட் டிப் இங்கே தான் இருக்குது. இந்த சதர்ன் டிப் வந்து ஆக்சுவலி ஜாகிரபிக்கலி மலேசியா தஞ்சோங் பியால தான் அந்த சதர்ன் டிப் இருக்குது. இங்கே சென்டோசாவில் எப்படி இங்கே டிப் இருக்குதுன்னு அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா, மேன்மேட் ஒரு பிரிட்ஜ் மூலியமாக அந்த ஐலேண்டில் இருக்க அந்த டிப்புக்கு போகிறனால இதை அக்சஸ் பண்ணுற முடிஞ்ச சதர்ன் மோஸ்ட் டிப்புன்னு இதை டூரிசம்காண்டி ப்ரொமோட் பண்ணுறாங்க. தேர்ட் அண்ட் ஃபைனல் பீச் வந்து தஞ்சோங் பீச். இதை வந்து ஒரு பார்ட்டி பீச்னே சொல்லலாம். இங்கே இருக்க தஞ்சோங் பீச் கிளப்பில் எவ்ரி 15 days ஒரு பீச் ஃபெஸ்டிவல் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இங்கே அவ்வளோ லைவ்லியாக அவ்வளோ பஸ்ஸிங்காக இருக்கும். பல்லவான் பீச்லேருந்து இது வெறும் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். அண்ட் சமோ இந்த பீச்சில் வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ஸ் இங்கே இருக்கும். அண்ட் இந்த பீச்லாம் தவிர சென்டோசா ஐலாண்டில் நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா ஆக்டிவிட்டிஸ், அட்வென்ச்சரஸான ரைட்ஸ் நிறையா இருக்குது. இப்போ நம்ம சென்டோசா ஐலாண்டில் முடிஞ்ச வரைக்கும் திறந்து இருக்க பிளேசஸ்லாம் நம்ம கவர் பண்ணியாச்சு. இப்போ கோவிட்னால நிறையா பிளேசஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கு. இங்கே இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி வந்தீங்கன்னா எல்லாமே திறந்துருக்கும். இப்போ நம்ம டின்னர் சாப்பிட்ற டைம் வந்துருச்சு. இப்போது ரெஸ்டாரண்ட்ஸும் ரொம்ப திறக்கல, ஆனால் மேரிபான் இருக்குது. நம்ம இங்கே மேரிபானில் தான் டின்னர் சாப்பிட்டுட்டு நம்ம திரும்ப ஹோட்டலுக்கு போக போகிறோம். நம்ம திரும்ப இங்கே இருக்க அந்த ஃப்ரீ பீச் ஷட்டில் எடுத்து பீச் ஸ்டேஷன் போயிட்டு அங்கே ஃப்ரீ ஷட்டில் பஸ் எடுத்து நம்ம ஹோட்டலுக்கு போக போகிறோம்.
இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கலன்னா ஐகார்டில் இருக்க ட்ராவலாக்ஸ் லிங்கை கிளிக் பண்ணி எல்லா எபிசோடையும் பாருங்கள். அடுத்த எபிசோடில் உங்களை பார்க்குற வரைக்கும் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்க. பாய்.